5வது வில்லியம், எட்வர்டு, லண்டன், பாரிஸ், பாகிஸ்தான், பக்தாத், இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக். இது போல் இந்த வார்த்தைகளெல்லாம் வந்து பேராகவும் இருக்குது, அந்நிய மொழி வார்த்தையாகவும் இருக்குது. அந்நிய மொழி வார்த்தைகளும் பேரில் அலம் அலமுலையும் அந்நிய மொழி ஒரு வார்த்தை அலமாகவும் இருந்தால் அந்நிய மொழி வார்த்தையாகவும் இருந்தால் அது வந்து தன்வீனு ஜரும் வராது. இப்போ வில்லியம்ங்கிறது அலமாக இருக்குது, அதே சமயம் அந்நிய மொழி வார்த்தையாக இருக்குது, ஜர்வீன் தன் வராது. அடுத்து அக்னியா, அஸ்திகா, அக்வியா, திப்பா. இது போல் இந்த வஜனில் இருக்கிற வார்த்தைகளுக்கு வந்து இந்த ஸ்டைல், இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற எல்லாம் ஒரே ஸ்ட்ரக்சரில் இருக்கு பாருங்க. இக்கு, நி, யா, ஓ. முதல் இடத்துல அக்வியா, முதல் இடத்துல ஃபத்தகு, 2வது இடத்துல சுக்குனு, 3வது இடத்துல வந்து கசரு, 4வது இடத்துல வந்து அக்வியா, ஃபத்தகு, 5வது இடத்துல வந்து சுக்குனு. ஒரு இடத்துல தொணக்கால் இருந்துச்சு, அங்கே சுக்குன்னு அர்த்தம். அடுத்து என்ன, லம்மு. கடைசி இடத்துல கவனிக்க தேவையில்லை. அப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற வார்த்தைகளுக்கு ஜர்ரும் தனியும் வராது. ஃபுகரா, வஜ்ரா, ஜுமலா, உலமா. இதே இந்த முதல் இடத்துல லம்பு, 2வது இடத்துல ஃபத்தகு, 3வது இடத்துல ஃபத்தகு, 4வது இடத்துல சுக்குனு. அப்போ இது போல் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற வார்த்தைகளுக்கு வந்து ஜர்ரும் தனியும் வராது. அடுத்து மஸ்ஜித், பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், ஃபனாதிக்கு, ஹோட்டல்கள், மக்காத்திவ், ஆஃபீஸுகள், இல்லாட்டி டேபிள்கள், தகாயிக்கு, நிமிடங்கள். அப்போ இது போல் வார்த்தைகளுக்கெல்லாம் ஜர்ரும் தனியும் வராது. அப்போ எல்லாம் ஒரே ஸ்ட்ரக்சர் வஜனில் இருக்குது பாருங்கள். மஃபாயில் வஜனில் இருக்குது. அப்போ இந்த வஜனில் உள்ள வார்த்தைகளுக்கு வந்து ஜர்ரும் தனியும் வராது. மனாதில், இப்போ கர்ச்சிப்பு, மஃபாத்தி, சாவி, ஃபனாஜின், கோப்பை, கப்பு, குர்சி. ஃபனாஜின்னு கப்பு, கோப்பைன்னு அர்த்தம். குர்சின்னா நாற்காலின்னு அர்த்தம். அப்போ இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளுக்கு நான் ஜர்ரும் தனியிலும் வராது. தமிழின் பயிற்சி கிருபடி களிமத்தில் ஆத்தியப்பினோடு களிமாக்களை படி ஒக்துபுகா அதை எழுது மாலவாகிறா. அவனுடைய கடைசியை கட்டுப்படுத்துன்னு அதை எழுது. முகமது, ஹாலிது, மரியம், ஃபாத்திமா. ஓகே, இதில் எந்தெந்த வார்த்தைக்கு வந்து தனியின் வரும், எந்தெந்த வார்த்தைக்கு தனியின் வராது அப்படின்னு இந்த பக்கத்தாப்பில் இந்த முன்னாடி பக்கத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு இப்ராஹிம் இருக்குது, இது அந்நிய மொழி வார்த்தை தனியின் வராது. அதனால் வந்து முகமதுன்னு படிக்கலாம். ஆனால் இது இப்ராஹிமு அப்படின்னு தான் படிக்கணும் மொழியை. இப்ராஹிமுன் படிக்கக்கூடாது. நம்ம படிக்கிறதுக்கு மாதிரி நாக்கு ஒத்துழைக்காது, கொஞ்சம் கஷ்டம். முகமதுன் ஈஸியாக இருக்கும், இப்ராஹிமுன் அப்படி சொல்ல அது வார்த்தையே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அரபிக்காரர்கள் அதுக்கு அந்த வார்த்தைக்கு தனின்னு வைக்கிறது இல்லை. ஏன்னா பேச்சுடைய ஸ்டைலு, அவங்க சில வார்த்தைகளுக்கு வந்து தன்வீனும் ஜர்ரு எல்லாம் உபயோகிக்கிறது கஷ்டமாக கருதுறாங்க. சில வார்த்தைகள் ரொம்ப லென்த்தாக இருக்கனால அதை சுருக்குறாங்க. 2 ஜஞ்சானியில் படிச்சிருக்கோம். சில வஜனில் என்ன பண்ணாங்க, 2 தேவை இருக்கும், ஒரு தேவை போக்கிடுவாங்க. இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னா வந்து படிக்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு, எழுதுறதுக்கு சுலபமாக இருக்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி செய்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து இப்போ எந்தெந்த வார்த்தையில் தண்ணின்னு வரும், எந்தெந்த வார்த்தை தண்ணின்னு வரக்கூடாதுன்ட்டு முன்னாடி பக்கத்து பாட்டு தெரிஞ்சிங்க. அங்கேயே புது வார்த்தை எதுவும் இல்லை. ஓகே, அடுத்தது கலிமாத்துல் ஜதீதா, புதிய கலிமாக்கள். ஃபின்சான் கோப்பை, ஃபனாஜின் கோப்பைகள், மதரசா மதாரிஸ். இது பன்மை, இது வந்து ஒருமை. தக்காய்க்கு, காலோட ஜம்மு என்ன, காலங்கிறது ஃபேலுக்கு ஏன் ஜம்மு தேவையில்லை. கால சர்ஃப் வேணால் சொல்லலாம். காலத்தா இந்த வார்த்தை ஏன் இங்கே கொடுத்துருக்காங்க, இதை வச்சு என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரில. காலனா அவன் சொன்னான், இல்லாட்டி புது வார்த்தைங்கிறதுக்காண்டி இங்கே போட்டிருக்காங்களான்னு தெரில. காலனா அவன் சொன்னான். மிந்தில், கர்ஜிப், மஃபாத்தி, சாவி, அபியல், வெள்ளை. இங்கெல்லாம் முடிவு அர்த்தம் இருக்குது, நல்லா அங்கே அர்த்தத்தை பார்த்து எழுதிங்க. ஓகே, 22வது பாடம் இதோட முடியுது. வாகிருதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.